எல்லோருக்கும் காலை வணக்கங்க. இப்போ பாப்பா பாருங்க, அவள் பட்டையை பாருங்க, முருகர் பக்தருங்க. அவங்க அம்மா எந்நேரம் முருகரையே கும்பிட்டு இருப்பாங்க. அதனால் பாப்பாவும் பாருங்க பட்டை பெருசாக இருக்குது. இப்போ பாப்பா ஊரில் இருந்தனால தான் நேற்று ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாப்பா பார்த்தோன்னே என் மூஞ்சி அப்படியே பிரகாசமாக ஆகி போச்சுங்க. நீ பாப்பா ஊருக்கு கூட்டிகிட்டு போவேன்னு எப்பவுமே பார்த்தீங்கன்னா பாப்பா வந்தான்னா ஒரு நாள் இருப்பா, 2 நாளும் போது ஃபோன் பண்ணிடுவா. அப்பா எப்போ வரீங்க அப்படிம்பா. இந்த டைமு அப்பா மறந்துட்டா, ஏன்னா பெரிய பிள்ளை ஆகிட்டா. அவளையே கேளுங்க. என்ன இல்லை இப்போ பெரிய பிள்ளையானங்காட்டி இங்கே விளையாடுறதுக்கு ஃப்ரெண்டு இருந்தங்காட்டி அப்படியே விளையாண்டுட்டு இங்கேயே இருந்துட்டா. அப்பாவை மறந்துட்டா. அப்பா அங்கே ஃபீல் பண்ணதில் இவளுக்கு என்ன தெரியுங்க? தெரியாது. நான் ஃபீல் பண்ணது உங்களுக்கு தெரியுமா? பாருங்க, பாப்பாவும் ஃபீல் பண்ணியிருக்கா. நாம தான் தப்பாக நினச்சிட்டோம். பாருங்க, இந்த பாப்பா தான் அன்னைக்கு கேசரி தின்னா. அப்படிங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃபோட மாமா பேத்தி தாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இவ சின்ன பொண்ணு, பெரிய பொண்ணு நம்ம வீடியோவுக்கு முன்னால் வரமாட்டேங்கிறா, வெக்கப்படுறாங்க, கொஞ்சம் தயக்கப்படுறா. இவங்க எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டு. அப்பா தப்பு பண்ணாலும் சரி, இல்லை சரி பண்ணாலும் சரி கூடையே இருப்பாங்க. செல்லக்குட்டி பாருங்க. எங்கள் பாப்பா எப்பவுமே அப்பாவுக்கு உறுதுணையாகவும் எல்லாமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் சொல்லுவாள். நான் ஏதாவது ஒரு கவலைப்பட்டிருப்பேன், நீங்கள் எதுக்கு இப்போ வீணாக கவலைப்பட்டிருக்கீங்க, நல்லதே நடக்குது, இதுவும் கடந்து போகுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயம் இவகிட்டத்தான் நான் கற்று நான் தைரியமாக இருப்பேன். பார்த்திங்கன்னா நான் ஏதோ ஒரு பணம் பிரிச்சு இருந்தாலும் கண்டிப்பாக பணம் நம்மளுக்கு கிடைக்குப்பா அப்படின்னு சொல்லுவாள். இவளை பார்த்து தான் ஒவ்வொரு விஷயம் நான் சந்தோஷப்பட்டுக்குவேன். நான் இப்போ பார்க்கு கிளம்பிட்டுங்க, இல்லைன்னா செல்லை பிடிங்கிடுவா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோடு வந்திருக்கிறேங்க. நாங்கள் பாப்பா வந்து சிறுவர் பார்க் கூட்டிகிட்டு போகிறேங்க. இப்போ நானும் பாப்பாவும் இப்போ பார்க் கூட்டிகிட்டு போகிறா. விளையாடுறதெல்லாம் ஒரு வீடியோவாக எடுக்கிறேங்க, நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக. பாப்பா பாரு, குரங்கு தொங்குறவா தொங்குறவாரு. பாருங்க, இங்கே ஏறிட்டா பாருங்க ஒசரமா. என்னை விட ஹைட்டாக இருக்கிறாளுங்க. நம்ம என்னை விட பார்த்துங்க. இப்போ இதாங்க ஈரோட்டில் வந்து பார்க்கு குழந்தைகளுக்கு தனியாக இருக்குங்க, லவ்வர்ஸுக்கு பார்க்கு அந்த சைடில் இருக்குது. நாங்கள் வந்து எல்லாம் லவ் பண்ணி எல்லாம் முடித்து குழந்தையெல்லாம் பிறந்துடுச்சு. இப்போ பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துருக்குங்க சிறுவர் விளையாட்டு பார்க்கு. இங்கே பாருங்க, அனிமல் எங்கேயும் ஓடியே பிடிக்க முடியாத ஆட்டக்குது. தூரியாட போயிட்டா பாருங்க. தூரி ஆட்டோன்னு மாமா. நெய்யா அடிக்கணும். ஆட்டிட்டியா? ஆடு, நல்லா ஆடு. பட்டை தான் பாப்பா பெருசாக தெரியுது, மூஞ்சியே தெரியல பாப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க பாப்பா தூரி ஆடுறா பாருங்க.
பிச்சு போடும் பிச்சு. என்னைய ஆட்டி விட சொல்கிறாங்க. ஃபாஸ்ட்டாக போக மாட்டேங்குது. ஃபாஸ்ட்டாக போகணும். அந்த மரத்தில் போய் தொங்க விடுங்களாமா, பார்த்துங்க. நான் எப்படி திறந்துறேன்? நான் என்ன குரங்கா? செவுத்துல வந்து ஓவியம் வரைஞ்சிருக்கிறாங்க. கொஞ்சம் ஃபோனும் கிளியரிட்டி இல்லையாட்டுங்க. நம்ம தலைவர் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களுது. இப்போ வர்றதில்லைன்னு நினைக்கிறேன். இது வேணா தெரியுங்க, டோரா பூச்சி. பாப்பா அங்கே விளையாண்டுருக்கிற, நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம். இது யாரு தாங்க? அது சோட்டா பீமுங்களாமா. பாப்பாவுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்குங்க. இது பாப்பா பாருங்க, இந்த பாப்பா ஐஸ்கிரீம் தின்னோனியே ஐஸ்கிரீம் வேணாச்சுங்க. ஏ எங்கே போயிட்டே இருக்கிற? எங்கே விளையாடுற? வான் ஃப்ரெண்ட்ஸ் என்னை கூட்டிகிட்டே போயிட்டுருக்குறா. அது எப்படி விளையாடுவோம் நீங்கள்? உடஞ்சிருக்குங்க. அதையே போய் விளையாடுவாளாம்மா. நீங்களே சொல்லுங்கள். இதில் விளையாட முடியாது தங்க. இது எல்லாமே குழந்தைகளுக்கு தாங்க இந்த பார்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தை நோம்பி அப்போ பூ காப்பு கட்டுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மட்டும்தான் உள்ள அனுமதி, பெரியவங்களுக்குலாம் அப்போ அனுமதி இல்லைங்க. குழந்தைங்க வேணால் விளையாண்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இந்த பார்க்கில் நாங்கள் ஈரோடு வந்தோம்னா இந்த பார்க்கு போகாத நாங்கள் ஊருக்கு வர மாட்டோங்க. இங்கே தாங்க பெரியவங்களுக்கு குழந்தையாக நடந்துக்குவாங்க. பாப்பா பாருங்கள், இந்த வலை மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த ஐயா தான் பார்த்துக்கிறாரு. இப்போ பாருங்கள், பாப்பாவுக்கு டைம் முடிஞ்சிருச்சுட்டாரு. நான் கெஞ்சி கூத்தாடி ஒரு 10 நிமிஷம் ஆட வச்சுருக்கிறேன். பாருங்க, அவன் முடி மட்டும் பாருங்கள் இப்படி ஆடுங்க. பாப்பா அழுகிறாங்க. ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அழுகிறாங்க. பாப்பாவுக்கு ஒரே சந்தோஷங்க இன்னைக்கு. அங்கே பாருங்க, குதிக்கிறாளுங்க. நாமெல்லாம் அனுபவிக்காதெல்லாம் குழந்தைங்க அனுபவிக்குதுங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேங்க நான். இப்போ நம்ம காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா 86 இந்த மாதிரியெல்லாம் விளையாட்டு இல்லைங்க. அப்படியே அது விளையாட்டு இருந்தாலும் காசு அம்மா அப்பா கையில் இல்லைங்க. இப்போல்லாம் அப்படிங்களா? எல்லாமே சொந்தமாக தொழில் செய்கிறாங்க. சாப்பாடுக்கெல்லாம் இல்லைன்னா கூட குழந்தைகளுக்கு ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுப்பாங்க இப்போ இருக்கிறவங்க பெற்றவங்களாம். அப்போல்லாம் சாப்பாடுக்கு முதல்ல, அதுக்கப்புறம்தான் விளையாட்டு அப்படின்னு விடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லைங்க. குழந்தையுடைய ஆசையை எல்லாமே பூர்த்தி செய்கிறாங்க பெற்றோர்கள். அதையெல்லாம் நான் கேட்டது ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. குழந்தைகளுக்காக அவங்களுடைய ஆசை எல்லாத்தையுமே தொடர்ந்து குழந்தைகளுக்காக சந்தோஷத்துக்காக அவங்க இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க எனக்கு. நீங்கள் பாப்பாவை இப்போ வந்து வீட்டில் கூட்டிகிட்டு போக முடியுமான்னு தான் தெரியல ஊருக்கு.
அவள் விளையாட பார்த்தா வரமாட்ட மாதிரி தெரியுதுங்க. பாருங்க தவளை இப்படி தான் குதிக்கி பாருங்க ஒரே ஆட்டங்க இது. போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மதிய வணக்கங்க. பாப்பா பாருங்க எப்படி பெல்ட்டில் கட்டி தொங்கிட்டுருக்கும் பாருங்க. இதே அங்கே பாருங்க. பாப்பா ஆய் சொல்லிடுற எல்லாத்துக்கு. ஆய் சொல்லிடு. ஆய் சொல். பாருங்க பாப்பா பாருங்க இங்கே கட்டி தொங்கிட்டுருக்கும் பாருங்க. அவள் என்னைய ஊருக்கு விட்டு போட்டு வந்தனால தான் இப்படி கட்டி தொங்கிட்டுருக்குற. 500 கொடுத்தாலும் இந்த மாதிரி சுற்றி விட்டு சொல்லுவேங்க நான். எனக்கு பாப்பா சந்தோஷம்தான் முக்கியம். பாருங்க பேக் கேமராவை காட்டுங்களா உங்களுக்கு. பாருங்க பாப்பா சலிவிட்டாம பார்த்துங்க. இன்னும் விசையாக சுற்றணும் பத்துலைங்க வேகம். பாருங்க மங்கியும் பாருங்க தலகா சுற்றுது. என்ன டாடி நீ தானே கேட்ட. நல்லா இருக்கா? நேராக கோர்த்தங்க. இடம் சூப்பராக இருக்குங்க. இந்த எல்லாமே பார்க்குங்க. இந்த எல்லாமே விளையாண்டுருக்குறாங்க. வா இது விளையாடுறியா? இந்த விளையாட்டு இது சர்க்கிள் விடு. இங்கே பாருங்க ஒரு குழந்தை பாப்பா சர்க்கிள் விடுது. அடுத்தது பெரிய பாப்பா சர்க்கிள் விடுது. அடாடாடாடாடா பாப்பா பாருங்க விழுந்துருச்சு. அடாடாடாடாடா அங்கே பாருங்க ஒரே சந்தோஷம். ஐயோ சாமி. நேரா உட்காந்து எழுந்திருப்பீங்க. அக்கா வருவா அப்புறம் வருவா. வந்து வந்து வந்துரு. ஒரே விளையாட்டு தான். ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு உள்ள வந்து கொஞ்சம் நேரம். நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த விளையாட்டுலாம் இல்லை. அப்போல்லாம் எங்கே அந்த இதெல்லாம் கட்டி வச்சாங்க. அதான் பெரிய பாவடி இல்லை அங்கே. வாங்க வாங்க. நவண்ட கடி கூட பாப்பா பாருங்க. பாய்மோடு நவண்ட கடி கூட பாப்பு இங்கே வருதா கூப்பிட்றாங்க பாரு. அது குசி. நம்ம பாப்பா விட மாட்டேன்ட்டாளுங்க குழந்தை பாப்பாவுக்கு. நவண்ட கடிக்காத மயில் பாய்மோடு. ஏய் பாப்பு இங்கே வருதா உன்னை போட்டா பிடிக்கிறாங்களா? நவண்ட கடிக்காத டேய் பாப்பா. அவங்களாம் விளையாட்டில் இருப்பாங்க. நீங்கள் எந்த ஊருங்கக்கா? நாங்கள் கவுந்தப்பாடிங்களா? கவுந்தப்பாடியாதாங்களா? தருமபுரி. தருமபுரிங்களா? நீங்கள்? நாங்கள் இங்கே பெருமாநல்லூர். சரி அங்கேருந்து வந்துட்டீங்களா? நாங்கள் ஈரோடு எங்கள் அத்தை ஊருங்க. அதனால் வந்திருக்கோங்க. பாப்பா இங்கே தான் இருந்தா சரி பார்க் கூட்டிகிட்டு போச்சோன்னாங்காட்டி கூட்டிகிட்டு வந்தேன். பிள்ளையோடு திருப்பூரில் தான் இருக்கிறாங்க. சரிங்க பாப்பா எங்கே அப்படியே போயிட்டே இருக்கிற. ஐஸ்கிரீமில் குளிர் கலந்தாங்க சளி பிடிச்சிக்கு. ஐஸ்கிரீம் இங்கே வாங்குற காசு இல்லையே.
ம். சரி நான் வேணா என்னை பிடிச்சி வச்சுங்க. பாப்பா வேணா ஐஸ்கிரீம் கொடுன்னு சொல்லட்டா? சொல்லுங்க. அப்பா வேண்டாம்மா உனக்கு? அப்புறம் ஐஸ்கிரீம் வேணுங்கிற, அப்பா வேண்டாங்கிற. ஐஸ்கிரீமும் வேணும், நீங்களும் வேணாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தாங்க எங்கள் அக்கா குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அப்பாவும் அம்மாவும் சத்தி போயிருக்கிறாங்க. கோபி செட்டி பார்த்துருக்க சத்தி. எங்கள் அக்கா வந்து தர்பூசணி கேட்டாங்களாம்மா. அப்புறம் எங்கள் அப்பாட்ட பஸ்ஸுக்கு மட்டும்தான் காசு இருந்துச்சுங்களாம்மா, தர்பூசணி வாங்குற காசு இல்லையாம்மா. அப்புறம் எங்கள் அம்மாட்ட வந்து சொன்னாங்களாம்மா எங்கள் அப்பா, புலவில் பாப்பாவுக்கு நீ தர்பூசணி பழம் வாங்கி கொடு, நீங்கள் வாங்கிட்டு பஸ்ஸில் போங்க, நான் வேணால் நடந்தே வரேன் அப்படின்ட்டு சத்தியிலேருந்து துறையம்பாளையம் அங்கே வரைக்கும் நான் வந்துக்கிறேன்னு சொன்னேன். அப்படியாம்மா பாருங்கள், அந்த ஒரு தர்பூசணி பழம் வாங்குறதுக்கு கூட எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்குது. ஆனால் எங்கள் அம்மா பேசினா, அப்படியாம்மா உனக்கு என்ன இப்படி புத்தி போகுது, வேணா இன்னொரு நாளைக்கு வாங்கி கொடுத்தா போதும் அப்படின்னு எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தாங்களாம்மா. இது வந்து எங்கள் அம்மா எனக்கு ஒரு நாள் சொல்லியிருக்கிறாங்க. இது பாருங்க, பாப்பா பாருங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றா. நான் வாங்கி கொடுத்துட்டேன். நீங்கள் இளவரசி தம்பி நீங்கள் சொன்ன மாதிரி பாப்பாவை பார்க் கூட்டிகிட்டு வந்து வேணுங்கிறது பூரா வாங்கி கொடுத்தாச்சு. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டேன். நீ என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட வச்சுட்டு நீ ஊருக்கு கிளம்புறதாங்க. சொல்லியிருந்தாங்க ஐஸ்கிரீம் நல்லா இருக்கான்னு. அந்த அண்ணாவுக்கு நன்றி சொல்லு இலவசம். தேங்க்யூ. அதெல்லாம் கூட்டிகிட்டு வந்துக்க மாட்டேங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க பாப்பா கூட்டிகிட்டு வர்றது. பாருங்க, பாப்பா 10th இப்போ படிக்கிறா. மார்க்கு ஃபஸ்ட் மார்க் எடுத்தால் ஸ்கூட்டி வாங்கி தருதுங்களாம்மா. நீங்களே கேளுங்க, ஸ்கூட்டி வாங்குற அளவுக்கு நம்ம நிலைமை இருக்கு. வாங்கி கொடுக்கணும். நீங்க சொன்ன மார்க் எடுக்கிறல்ல, செல்லு கேமரா எடுத்தாவே பேச மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்க, பாப்பா சபரிமலைக்கு இன்னைக்கு கிளம்புறாங்க மாலை போட்டு. யார் யார் சபரிமலை போனீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நீ பாப்பாவை கூட்டிகிட்டு ஊருக்கு கிளம்பிடுவோம். நீ அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயில் வருது, சின்ன மாரியம்மன் கோயில். அப்போ நாங்கள் வருவோம், நிறையா வீடியோ எடுப்போம், நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். இந்த அக்கா தான் பிரியாணி சமைச்சாங்க, ஞாபகம் இருக்குங்களா? பேசுங்க. பிரியாணி நோம்பிக்கு செய்கிறோம். நோம்பிக்கு சிக்கன் பிரியாணிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் வறுவல், சிக்கன் பிரியாணி. அப்புறம் வேறு ஏதாவது செய்வீங்களா? இவங்க அந்த சிக்கன் வறுப்பாங்க, பச்சை மிளகா அரைக்கிலா, சிக்கன் அரைக்கிலா போட்டு வறுத்து அப்படியே கண்ணில் கண்ணீர் வருங்க. அப்படியே 2 கண்ணில் கண்ணீர் வரும். அவ்வளோ காரமாக சாப்பிடுவாங்க. நம்ம நாளையில் இவ்வளோ காரம் சாப்பிட முடியாது. அப்புறம் ஆஸ்பத்திரியில் நம்ம கிடக்கணும், பார்த்துக்குங்க.